என்னோட போஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்னா, என்னுடைய மஸ்குலர் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்னோட மஸ்குலர் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னா, என்னுடைய மொபிலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்னோட மொபிலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தத்துல நான் நல்லா இருக்கிறேன். என்னோட போஸ்டர் டிசைன் பண்றது யாரு? தட் மீன்ஸ் என்னோட போஸ்டர் எரெக்ட் போஸ்டர்ல வைக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசிலும் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. எல்லா மசிலும் சேர்ந்து தான் என்னோட போஸ்டரை வந்து ஒரு எரெக்ட் போஸ்டர் தட் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரைட்டா வைக்குது. எப்போ என்னோட போஸ்டர்ல ஒரு சேஞ்சஸ் தட் மீன் ஒரு புவர் போஸ்டர் வந்துருச்சோ அப்பயே என்னோட மஸ்குலர் சிஸ்டம் வீக்கா இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. என் மஸ்குலர் சிஸ்டம் வீக்கா இருக்கு அப்படின்னாவே என்னோட மொபிலிட்டி இங்க கம்மியா இருக்குன்னு அர்த்தம். என் மொபிலிட்டி இங்க கம்மியா இருக்கு அப்படின்னாவே ஒட்டு மொத்தத்துல எனக்கு ஒரு பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ அதனாலதான் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அவரோட போஸ்டரை தான் நான் முதல்ல அசஸ் பண்ணுவேன். அந்த போஸ்டரை அசஸ் பண்ணோம்னாவே போதும் எந்த மசில பிரச்சனை இருக்கு, அவர் எந்த ஜாயிண்ட்ல அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை மட்டும் என்னால் ஈஸியாக ட்ரீட் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஒட்டு மொத்தமா இந்த போஸ்டரை டிசைன் பண்றதுக்கு எல்லா மசிலும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் 3 மசில் முக்கியமான மசில். அந்த 3 மசில்ல 2 மசில் பெரும்பாலும் எல்லாருக்கும் வீக்காக தான் இருக்கு. எது அந்த 3 மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஷோல்டர் ரிட்ராக்டர், 2 அப்டாமினல் மசில், 3 குளூட்டியல் மசில். இந்த 3 மசில்ல பெரும்பாலும் 2 மசில் எல்லாருக்கும் வீக்கா இருக்கும். அதனால தான் பெரும்பாலான போஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் போஸ்டர் தட் மீன்ஸ் ஒரு புவர் போஸ்டர்ல இருப்பாங்க. அப்ப இந்த 3 மசில்ல எந்த மசில் எல்லாருக்கும் பெரும்பாலும் வீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் மசில் வீக் இருக்கும். ஆனா நம்ம பேக் மசிலை பொறுத்த வரைக்கும் பேக்ல ஒரு பெயின் வந்துட்டாவே பேக் மசிலை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்டாமினல் மசிலை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதனாலதான் பெரும்பாலான பேக் பெயின் பேஷண்ட் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. 2 முட்டியில ஒரு வலி வந்துட்டாவே குவாட்ரிசெப்ஸை மட்டும்தான் ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறோமே தவிர குளூட்டியல் மசில் கண்டுக்காம விட்டுறோம். அதனாலதான் இன்னைக்கு வரை அந்த முட்டியில வர வலிக்கும் ஒரு தீர்வு இல்லாமையே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஷோல்டர்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வருது, நெக்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னாவே டெல்டாய்ட் மசில மட்டுமே நம்ம ட்ரீட் பண்றது. ஆனா ஷோல்டர் ரிட்ராக்டா நம்ம விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான மசில் எல்லாம் நம்ம டார்கெட் பண்ணாமே நமக்கு தெரிஞ்ச மசிலை மட்டுமே நம்ம ட்ரீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாவே என்னுடைய பாதிப்புக்கு ஒரு தீர்வாகவே அமையாது. ஒரு போஸ்டை ஈஸியாக அசஸ் பண்ணி அந்த மசில எங்க பிரச்சனைக்கு தெரிஞ்சா அதை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா போதும் எப்பேற்பட்ட பாதிப்புக்கு ஒரு நல்ல தீர்வு என்னால் கொடுக்க முடியும்.